அதே கிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். கடவுள் உணவு வடிவமானவர் அப்படிங்கிறத பூரியில் இருக்கிற ஜெகநாதரை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி கடவுள் பூரண பிரம்மமாக இருக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதியை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது கடவுள் தாரக மந்திரமாக இருக்கார். அதாவது இறக்கும் போது கூட நீ பயப்படாத, எப்போவும் உன் கூடவே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காசியிலேருந்து நம்மளுக்கு ராமா அப்படிங்கிற அந்த முக்தி தாரக மந்திரத்தை நம்மளுக்கு சொல்லித்தராரு. அதே மாதிரி நாத பிரம்மம், அதாவது எப்போவுமே கடவுளோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படிங்கிறது பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கன் சொன்னதை நம்ம கேட்டோம். நம்ம எப்படி 63 நாயன்மார்களை அனுபவித்தோமோ அதே மாதிரி இப்போ ஒரு கடவுளை பார்க்க போகிறோம். அந்த கடவுளுடைய அடியார்களை பார்க்க போகிறோம். அந்த கடவுள் அந்த அடியார்களோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். சரி, இப்போ இந்த பிரம்மம்லாம் பார்த்தோம்ல, இந்த பிரம்மத்தை பார்த்துட்டு நம்ம எப்படி கடவுளை கும்பிடணும், நம்ம கடவுளை கும்பிட்றது சரியா தப்பா அப்படின்னு நம்மளுக்கு 1008 கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் சொல்கிறாரு. யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய பிரகலாதன். எப்படி அப்படின்னாக்கா பிரகலாதன் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே, அதாவது அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும் போதே நாரதர் நாராயணனுடைய கதைகள் எல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பிரகலாதனுக்கு நாராயணன் மேலே பக்தி வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவான இரண்யகசிபு அவரை இரண்யாய நமக அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்கிறாரு. ஆனாலுமே அந்த குட்டி பையனாக இருக்கிற பிரகலாதன் என்ன சொல்கிறாரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாசகம் நம்மளுடைய இதிகாசங்களில் இருக்குது. ஆனாலும் தந்தை தப்பு செய்யும் போது அதை மாத்திர உரிமையும் மகனுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த பிரகலாதன் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்திலே சிறந்த தெய்வம் நாராயணன் தான். அவர் தான் நம்ம எல்லாருக்குமே முக்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு. ஆனாலும் இரண்யகசிபுக்கு கோவம் அந்த பிரகலாதன் நிறையா கொடுமைப்படுத்துகிறாரு. அப்போவும் அந்த பிரகலாதனுக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் எது, நாராயணா அப்படிங்கிற ஒரு நாமம் மட்டும்தான். என்னை கடலில் தூக்கி போடுறியா போடு, என்னை பயப்படுத்துறியா பயப்படுத்து, என்னை தீயில் தூக்கி போடுறியா போடு, என்னை கொடிய மிருகங்கக்கிட்ட கொடுக்குறியா கொடு, எனக்கு விஷம் கொடுக்குறியா கொடு, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, என்னை காப்பாற்றுறதுக்கு நாராயணன் இருக்கான் அப்படிங்கிற ஒரே ஒரு உறுதிமொழியை எடுத்து அப்படி அப்போ கூட நாராயணா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை. ஆனாலுமே நாராயணன் எப்போவும் நம்ம கூட இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. அவங்க அப்பா கடைசீட்டில் உன் நாராயணன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டதுமே தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த தூணில் உன் நாராயணன் இருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்டதுமே கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஒரு குழந்தை சொல்லுது. அந்த குழந்தை சொன்னதை கேட்டுட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, இரண்யகசிபு அந்த தூணை உடைச்ச உடனே அப்படியே பிளந்துக்கிட்டு அந்த குழந்தையோட நம்பிக்கை வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நரசிம்மமூர்த்தியாக காட்சி கொடுத்து அந்த இரண்யனை வதம் பண்ணினார். அப்போ கூட அந்த சிங்கமாக கோரமாக இருக்கிற உருவத்தை பார்த்து அந்த குழந்தை பயந்துக்கவே இல்லை. நம்ம பக்தியில் எவ்வளோ உறுதியாக இருக்கணும், எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரகலாதன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, நாம் இவ்வளோ பக்தியாக இருக்கமே, நம்ம செய்கிற பூஜைகள் எல்லாம் சரியானதா தப்பானதா, இது முறைப்படி தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கும் ஒரு விடை இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பூரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூராங்கிட்ட போய் நீங்கள் உனக்கு இவ்வளோ கால்கள் இருக்கே, நீ இதில் எந்த காலை முன்னால் எடுத்து வச்சு போவ அப்படின்னு சொன்னாக்கா உடனே அந்த பூரா என்ன பண்ணும், யோசித்து ஒரே இடத்துல உட்காந்திக்கும். நம்ம எந்த காலை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாழ்க்கையும் அதோடு முடிஞ்சு போயிடும். நம்மளோட பக்தியும் அப்படி தான். சரி, நம்மளுக்கு யாராவது சொல்லி கொடுக்கட்டும்பா, அதுக்கப்புறமேட்டு நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்னாக்கா நம்ம மனசு தளர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளால் முழு மனதோட பூஜை செய்யவே முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய பூஜா முறையை ஒழுங்கு பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு குரு கிடைப்பார். சரி, நம்ம ஒரு கடவுளுடைய அடியார்களோட கதைகளை கேட்க போகிறோன்னு நான் சொன்னேன். அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்கா, நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, எப்போவுமே என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு, நான் உன்னை தலைமையால் தூக்கி வச்சு கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கடவுள் யார் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்குள்ளார கண்டுபிடிச்சிருங்க. நாளையிலேருந்து அந்த கடவுளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகமே கடவுளோட வீடு தான். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கிறது யார், நம்மளுடைய கடவுள் தான். சரி, ட்ராவல் வித் ஸ்விக்கியில் போய் கடவுள் நம்மளை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறீங்களா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.